Hi friends, in this video we are going to learn 12 tenses. So Englishல 12 tenses இருக்கு இல்லையா? So அந்த 12 tensesஐயும் நம்ம இந்த ஒரு வீடியோலயே லேர்ன் பண்ண போறோம். So இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 12 tensesலாம் என்ன, அது எந்த சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ the first tense is simple present. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டென்ஸ். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான டென்ஸ். ஸோ அதனால தான் சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளான டென்ஸ். ஸோ இது ரொம்ப நிறைய இடங்கள்ல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். நம்ம ஒரே சென்டென்ஸ் 12 டென்சஸ்க்கும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும், ஸோ அதை எந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா he walks every day. So he walks every day. அவன் தினமும் நடக்கிறான். அது ஒரு ஹேபிட். அவனோட ஹேபிட்டை பத்தி இங்க நம்ம சொல்றோம். அவன் டெய்லி என்ன பண்ணுவான்? நடப்பான். ஸோ அது அவனோட ஹேபிட். அவன் டெய்லி நடக்கிறது அவனுக்கு ஹேபிட்டா இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஹேபிட்டை பத்தி நம்ம பேசுறோம். ஓகேவா? சிம்பிளா பட் டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி, ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் சொல்லணும். ஸோ he walks every day. ஸோ டெய்லி அவன் நடக்கிறான். he walks. ஸோ ஏன் எஸ் சேர்த்திருக்கோம்? பிகாஸ் he சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? ஹீயா இருக்கு. ஸோ he, she, it இருந்தா நம்ம எஸ் சேர்த்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ he walks every day. அவன் டெய்லி நடப்பான். ஓகேவா? ஸோ இதுவே ஐ யூ வி டே இருந்துச்சுன்னா வாக் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ he walks every day. அவன் டெய்லி நடக்கிறான். ஸோ இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னா ஒரு ஹேபிட்டை பத்தி, ஸோ நம்ம ரெகுலரா பண்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னு பாருங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ தொடர்ந்து ஒரு விஷயம் செய்கிறோம். ஸோ அதை பற்றி பேசும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரோ கால் பண்ணி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ நான் எழுதிட்டு இருக்கேன், நான் நடந்துட்டு இருக்கேன், நான் பாடிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்றோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம சொல்றோம். ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும். ஸோ he is, அவன் இப்போ என்ன பண்றான்? அவன் இப்போ நடந்துட்டு இருக்கான். he is walking right now. அவன் இப்போ நடந்துட்டு இருக்கான். he is walking right now. அப்ப நடந்துட்டு இருக்கான். ஸோ வாக்கிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னாலே ing வரணும். ஓகேவா? கண்டினியூஸ் அப்படின்னாலே கண்டினியூஸா என்ன? தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து நடக்கிறது அப்படின்னாலே ஐஎன்ஜி சேர்த்துடணும். ஸோ அப்படியே நம்ம ஐஎன்ஜி ஒரு வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கும் போது ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஒரு பி வேர்ப் வரும். ஸோ இங்க ஹீ இருக்கிறதுனால இங்க இஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால இங்க இஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இஸ் வந்துருக்கணும். ஐஎன்ஜிக்கு முன்னாடி ஒரு பி வேர்ப் வரணும். அது ப்ரெசண்டா இருக்கிறதுனால இஸ் வந்திருக்கு. ஹீ ப்ரெசன்ட், ஹீயா இருக்கிறதுனால இஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு நம்ம present continuousல சொல்லணும். ஓகேவா? so he is walking right now. அவன் இப்போ என்ன பண்றான்? அவன் இப்போ நடந்துட்டு இருக்கான். ஓகேவா? so next tense என்னன்னு பார்ப்போம். present perfect. so present perfect அப்படின்னா என்ன அப்படின்னா so கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது present perfectல நம்ம சொல்லுவோம். ஓகேவா? so இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் நடந்தான். இப்போ ரீசெண்டா அவன் நடந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் நடந்தான். ஓகேவா? he has walked recently. he has walked recently. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தான். நடந்து முடிச்சிட்டான், நடந்துட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது நடந்து முடிஞ்ச ஒரு செயல். அவன் இப்போ ரீசெண்டா இப்போ நடந்துட்டு வந்தான். he has walked recently. ஸோ அது மாதிரி perfect கண்டினியூஸ்னு வந்தா ஐஎன்ஜி சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி perfectனு வந்தாலே இந்த வேர்புங்கிறது தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும். தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி have or has வரணும். ஸோ he, she, it வந்தா has, I, you, we, they வந்தா have. ஓகேவா? ஸோ இங்க he இருக்கு, அதனால has வந்திருக்கு. ப்ரெசண்டா இருந்தா has, இதுவே பாஸ்டா இருந்தா என்னவா இருந்தாலும் had. ஓகேவா? ஸோ இங்க ப்ரெசன்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த verb perfectனு வந்தாலே verb தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க walk ஓட தேர்ட் ஃபார்ம் walk. ஸோ அதனால walk இருக்கு.
ஸோ வாக்குக்கு முன்னாடி have ஆர் has வரணும். ஸோ இங்கே he இருக்கிறதுனால நம்ம has சொல்லியிருக்கோம். அவன் இப்போதான் நடந்துட்டான். ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் நடந்துட்டான். he has walked recently. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். present perfect continuous. next tense என்ன? present perfect continuous. ஸோ இந்த டென்ஸ் என்னன்னா இந்த மூணு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா 3 tenses. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 tenses பார்த்தோம் இல்லையா, இந்த 3 tenses-ஓட காம்பினேஷன் தான் இந்த ஃபோர்த் டென்ஸ் present perfect continuous. ஓகேவா? சிம்பிள் present, present perfect, present continuous, இந்த மூணோட காம்பினேஷன் தான் இந்த ஃபோர்த் டென்ஸ். ஸோ அது என்னன்னா, நம்ம ரீசெண்டாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதை எவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரமாக அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டென்ஸ் தான் இந்த ஃபோர்த் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஒரு விஷயம் நம்ம ரீசெண்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எவ்வளோ நேரம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ நேரமாக தொடர்ந்து எவ்வளோ நேரமாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டென்ஸ் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் 3 மணி நேரமா நடந்துட்டே இருக்கான். ஸோ அவன் ஒரு விஷயம் இப்போ பண்ண ஆரம்பிச்சான். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சான். அது என்ன பண்ணி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ எவ்வளோ நேரமா? 3 மணி நேரமா அந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் 3 மணி நேரமா நடந்துக்கிட்டே இருக்கான். ஓகேவா? 3 மணி நேரமா நடந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ நடக்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சு நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லும்போது அவன் 3 மணி நேரமா நடந்துக்கிட்டே இருக்கான். He has been walking for 3 hours. He has been walking for 3 hours. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வந்துட்டு, ஸோ அதனால ஐஎன்ஜி வந்துட்டு, கண்டினியூஸ்னால என்னது? ஐஎன்ஜி. ஸோ கண்டினியூஸ் வந்ததுனால ஐஎன்ஜி வந்துட்டு. பர்ஃபெக்ட்னா என்ன சொன்னோம்? ஹேவ் ஆர் ஹேஸ் வரணும்னு சொன்னோம். ஸோ இங்கே பர்ஃபெக்ட் வந்திருக்கு, ஹேஸ் ஹீ இருக்கிறதுனால ஹேஸ் வந்துட்டு. ஸோ ஐஎன்ஜிக்கு முன்னாடி ஒரு பி வெர்ப் வரணும்னு சொல்லியிருக்கோம். இது வந்து பர்ஃபெக்ட், இது வந்து முடிஞ்ச ஒரு செயல் அப்படிங்கிறதுனால பீன் தான் வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் பீன் தான் வரணும். ஓகேவா? ஸோ he has been walking for 3 hours. அவன் 3 மணி நேரமா நடந்துட்டு இருக்கான், நடந்து கொண்டே இருக்கிறான். அவன் 3 மணி நேரங்களாக நடந்து கொண்டே இருக்கிறான். he has been walking, அவன் நடந்துக்கிட்டே இருக்கான் for 3 hours, 3 மணி நேரமா. ஓகேவா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 4 டென்சஸ். ஸோ இதே தான். ஸோ இதே வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும்? பாஸ்ட்டுக்கு. ஸோ இது 4மே இந்த ப்ரெசன்ட்னு இருக்கிற இடத்துலலாம் பாஸ்ட் வரும். அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே நெக்ஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன? நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு. ஸோ அவன் டெய்லி நடப்பான், அவன் டெய்லி நடக்கிறான். he walks every day, அவன் டெய்லி நடக்கிறான். he walks every day. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன? இப்போ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த பத்தி சொல்றதுக்கு. அவன் நடந்துட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன பண்றான்? அவன் இப்போ நடந்துட்டு இருக்கான். he is walking right now. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அவன் இப்போதான் கொஞ்ச நேரமா நடந்துட்டான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துட்டான். he has walked recently, அவன் நடந்துட்டான். he has walked. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்னன்னா, ஒரு விஷயம் ப்ரெசன்ட்ல ஆரம்பிச்சது, அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு, எவ்வளோ நேரமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு. அவன் 3 மணி நேரமா நடந்துக்கிட்டே இருக்கான், இன்னும் முடியல, நடந்துக்கிட்டே தான் இருக்கான், இன்னும் அது முடியல. he has been walking for 3 hours. அவன் 3 மணி நேரமா நடந்துக்கிட்டே இருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ பாஸ்ட், இந்த 4 டென்சஸையும் பாஸ்ட்டுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட் த other 4 set of tenses. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட். ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் பார்த்தோம். ஸோ அந்த 4க்குமே அப்படியே பாஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்னா என்ன? ஸோ ப்ரெசன்ட்னா இப்போ நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம்னு சொன்னோம். ஸோ பாஸ்ட் அப்படின்னா ஸோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நீங்கள் நடந்து ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் சிம்பிள் பாஸ்ட். ஸோ நீங்கள் பண்ணி முடித்த ஒரு விஷயம், பட் அது இன்னைக்கு கிடையாது, நேற்றா இருக்கலாம், இல்லை டே பிஃபோர் எஸ்டர்டேவாக இருக்கலாம், இல்லை லாஸ்ட் மந்த்தாக இருக்கலாம், லாஸ்ட் இயராக இருக்கலாம். பட் நீங்கள் செஞ்சு முடித்த ஒரு விஷயம், ஸோ முடிஞ்சிட்டு அந்த ஆக்ஷன் ஓவர், ஸோ அது முடிஞ்சிட்டு, அதை பற்றி பேசுகிறது தான்
சிம்பிள் பாஸ்ட். அவன் நேத்து நடந்தான். அவன் நேத்து நடந்தானா? அவன் நேத்து நடந்தான். He walked yesterday. அவன் நேற்று நடந்தான். So simple past. So நம்ம pastனா very simple. So இந்த verb presentல ஒரு verb யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? First form of verb கூட ed. Most of the verb ed தான் நம்ம சேர்ப்போம். ஓகேவா? So அந்த verb கூட ed சேர்த்துட்டீங்கன்னா அது வந்து நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமா போயிடும். So walk அப்படின்னா நடக்கிறது. ஸோ வாக் அப்படின்னா நடந்தது தான் நடந்தது. ஸோ முன்னாடி நீங்கள் நடந்ததை பற்றி சொல்கிறதுக்கு வாக். ஈடி மட்டும் சேர்த்தா அது பாஸ்ட் ஆகிடும். ஹி வாக் அவன் நடந்தான். எஸ்டர்டே நேற்று. ஸோ நேற்று அவன் நடந்தான். நேற்று நடந்ததை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால் ஹி வாக் எஸ்டர்டே அவன் நேற்று நடந்தான். ஓகேவா? ஸோ பாஸ்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஈடி மட்டும் சேர்க்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்பில் நம்ம ஈடி தான் சேர்ப்போம். சம் ஆஃப் த வேர்ப்ஸ் என்ன ஆகும்? ஸோ இர்ரெகுலர் வேர்ப்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். வேர்டே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ்க்கு நம்ம ஈடி தான் சேர்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்னா நம்ம செஞ்சு முடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது தான் சிம்பிள் பாஸ்ட். ஸோ அது எஸ்டர்டேவா இருக்கலாம், டே பிஃபோர் எஸ்டர்டேவா இருக்கலாம், ஸோ லாஸ்ட் வீக்காக இருக்கலாம், லாஸ்ட் மந்த்தாக இருக்கலாம், லாஸ்ட் இயராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு தவிர இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண விஷயம் இன்னையை முட்டுட்டு அது நேற்றுலேருந்து நம்ம எப்போ பண்ணினாலும் அது வந்து பாஸ்ட். ஓகேவா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா அவன் நேற்று நடந்தான். நேற்று அவன் நடந்தானா? அவன் நேற்று நடந்தான். ஹி வாக் எஸ்டர்டே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னன்னா பாஸ்ட்ல நீங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ உங்களுக்கு கால் பண்ணி அவன் நேற்று 10 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம்? அவன் நேற்று 10 மணிக்கு நடந்துட்டு இருந்தான். அவன் நடந்துட்டு இருந்தான். ஸோ அவன் நேற்று நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்குறாங்க. ஸோ அவன் நடந்து கொண்டே இருந்தான். ஹி வாஸ் வாக்கிங் லாஸ்ட் நைட். அவன் நேற்று நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் நேற்று நைட்டு நடந்துட்டு இருந்தான். ஹி வாஸ் வாக்கிங். ஸோ கண்டினியூஸ்னா என்ன சொன்னோம்? ஐஎன்ஜி. ஸோ ஐஎன்ஜி வந்துட்டு ஸோ இங்கே இஸ் இல்லாமல் ஏன் வாஸ் வந்திருக்கு? பிகாஸ் திஸ் இஸ் பாஸ்ட். ஸோ பாஸ்ட்னா ப்ரெசண்ட்டுக்கு நம்ம இஸ் போட்டோம். ஸோ பாஸ்ட்டுக்கு வாஸ். ஹீ ஷீ இட்லாம் வந்தாலே வாஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ ஹீ வந்திருக்கிறதுனால இங்கே வாஸ். இதுவே ஐ யூலாம் வந்துச்சுன்னா ஐ வந்தால் ஐக்கும் வாஸ் தான் வரும். ஸோ ஐ வாஸ் வாக்கிங் வரும். ஸோ மற்ற எல்லாத்துக்குமே வேர் வரும். ஓகேவா? ஸோ ஹி வாஸ் வாக்கிங் லாஸ்ட் நைட். அவன் நேற்று நைட்டு நடந்துட்டு இருந்தான். அவன் நேற்று நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் நேற்று நைட்டு நடந்துட்டு இருந்தான். பாஸ்ட்ல தொடர்ந்து நடந்துட்டு இருந்த ஒரு செயலை பற்றி சொல்றதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ நீங்க பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றீங்க. ஸோ அந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அவன் தூங்குறதுக்கு முன்னாடி நடந்தான். அவன் நேத்து. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இன்னைக்கு கிடையாது. நம்ம பாஸ்ட்னாலே நேத்தோ இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுறோம். ஸோ அவன் நேத்து தூங்குறதுக்கு முன்னாடி அவன் நடந்துட்டான். அவன் நடந்துட்டு தான் அவன் தூங்குனான். ஸோ he had walked before he slept. slept அப்படின்னா இங்க என்ன வந்திருக்கு? பாஸ்டிங் சொல்லியிருக்கோம். he slept. ஸ்லீப் கிடையாது, ஸ்லெப்ட். ஸ்லெப்ட்னா தூங்குனதுக்கு, நேத்து நடந்த பாஸ்ட்ல பத்தி. ஸோ பிஃபோர் ஹி ஸ்லெப்ட், அவன் தூங்குறதுக்கு முன்னாடி he had walked, அவன் நடந்துட்டான். ஸோ இது எல்லாமே நம்ம என்னது? நடந்து முடிஞ்சதை பத்தி தான் பேசுறோம். இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி. ஸோ he had walked before he slept. ஸோ இங்க 2 past sentences வரும். ஓகேவா? ஸோ he slept, அவன் தூங்குனதுங்கிறது ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அவன் தூங்குறதுக்கு முன்னாடி அவன் நடந்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இங்கே பர்ஃபெக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்கு? பர்ஃபெக்ட் இருக்கு. ஸோ பர்ஃபெக்ட்னாலே என்ன வரும்னு சொல்லியிருக்கோம்? ஸோ வேர்போட தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதனால இங்கே இடி இருக்கு. வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரெசன்ட்னா ஹேஸ் ஆர் ஹேவ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். பாஸ்ட்னாலே என்ன சொன்னோம்? ஹேட் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். ஸோ இங்கே ஹேட் இருக்கு. பிகாஸ் இது எல்லாமே நம்ம பாஸ்ட். ஓகேவா? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் past perfect continuous. So as we said before, in the 8th tense என்னன்னா அதுக்கு முன்னாடி பார்த்த 3 sentence ஓட காம்பினேஷன் தான் past perfect continuous. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன? பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்றதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கெல்லாம் வந்தப்போ அவன் நடந்துக்கிட்டே இருந்தான். அவங்கெல்லாம் வந்தப்போ அவன் நடந்துக்கிட்டே இருந்தான். ஓகேவா? ஸோ when they arrived, அவங்க வந்தப்போ இதெல்லாம் அரைவ்டுனா என்னது? பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது. நம்ம பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். when they arrived, அவங்க வந்தப்போ he had been walking, அவன் நடந்து கொண்டே இருந்தான். அவங்க வந்தப்போ அவன் நடந்துகிட்டே இருந்தான். he had been walking when they arrived. so he had been walking when they arrived. when they arrived அப்படின்னா அவங்க வந்தப்போ he had been walking, அவன் நடந்துகிட்டே இருந்தான். ஓகேவா? ஸோ இதுவுமே என்னது? 2 பார்ட் சென்டென்ஸ் இருக்கு. ஸோ when they arrived, வந்தப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம்தான். வந்தப்போ அவன் நடந்துகிட்டே இருந்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் 4 டென்சஸ் பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் த லாஸ்ட் 4 செட் ஆஃப் tenses. Okay, so that is future set of tenses. So நம்ம first present பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் past பார்த்தோம். இப்போ future பார்க்க போறோம். ஸோ futureல அதே மாதிரி 4 types of tenses இருக்கு. ஓகேவா? ஸோ first one simple future. ஸோ futureனா என்ன? ஸோ நீங்க இன்னைக்கு கிடையாது, ஸோ நாளைக்கு. ஸோ பாஸ்ட்னா என்ன? இன்னைக்கு கிடையாது, நேத்து இல்லை அதுக்கு முன்னாடி. ஸோ அது மாதிரி ஃபியூச்சர்னா என்ன? இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ, இல்லை நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர் தான். ஸோ இப்போ நாளைக்கு, ஸோ நீங்கள் பண்ண போகிற இன்னைக்கு இல்லாமல் நீங்கள் நாளைக்கோ இல்லை அதுக்கு அடுத்தடுத்த நாள் பண்ண போகிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் நாளைக்கு நடப்பேன். ஸோ நாளைக்கு நடப்பியா? நான் நாளைக்கு நடப்பேன். ஸோ ஐ வில் வாக் டுமாரோ. ஸோ அவன் நாளைக்கு நடப்பானா? ஸோ அவன் நாளைக்கு நடப்பான். he will walk tomorrow, அவன் நாளைக்கு நடப்பான். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட்னா வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வாக் பார்த்தோம். ஸோ பாஸ்ட்னா அந்த வாக்கோட ஈடி சேர்க்கணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஃபியூச்சர்னா அந்த வாக்குக்கு முன்னாடி வில். ஸோ எல்லாத்துக்குமே வில். ஃபியூச்சர்னாலே வில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாக் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், நடக்கிறது. ஸோ வில் வாக், ஏன்னா இது ஃபியூச்சர். ஃபியூச்சர் வந்தாலே வில் சேர்க்கணும். ஸோ ஹி வில் வாக் டுமாரோ, அவன் நாளைக்கு நடப்பான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸோ நாளைக்கு ஃபியூச்சர்ல தொடர்ந்து நடக்க போற ஒரு செயலை பத்தி சொல்ல போறோம். ஸோ அவன் நாளைக்கு நடந்துட்டு இருப்பான். அவன் நாளைக்கு நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவன் நாளைக்கு நடந்துட்டு இருப்பான். he will be walking tomorrow, அவன் நாளைக்கு நடந்துட்டு இருப்பான். ஸோ இங்க கண்டினியூஸ் வந்துட்டு, ஸோ அதனால ஐஎன்ஜி வந்துட்டு. ஸோ ஐஎன்ஜிக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? ஒரு பி வெர்ப் வரணும்னு சொன்னோம். ஸோ அந்த பி வந்துட்டு, ஸோ இது வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால வில் பி. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸோ நாளைக்கு ஃபியூச்சர்ல தொடர்ந்து நடக்க போற ஒரு செயலை பத்தி சொல்றதுக்கு நம்ம ஐஎன்ஜியோட வில் பி, ஐஎன்ஜிக்கு முன்னாடி வில் பி சேர்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஹி வில் பி வாக்கிங் டுமாரோ, அவன் நாளைக்கு தொடர்ந்து அவன் நாளைக்கு நடந்துட்டு இருப்பான். அவன் நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவன் நாளைக்கு நடந்துட்டு இருப்பான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்க ஒரு செயலை பத்தி. ஸோ நாளைக்கு இந்நேரம் இது நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு நேரம் இது முடிஞ்சிருக்கும். நாளைக்கு நேரம் நான் இது பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நாளைக்கு நேரம் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பேன். இந்நேரம்லாம் நாளைக்கு நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருந்திருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை பத்தி சொல்றதுக்கு தான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்குள்ள இதை செஞ்சு அவன் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்குள்ள நடந்திருப்பான். அவன் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்குள்ள நடந்திருப்பான். அவன் இன்னைக்கு நைட்டு 8 மணி வரை தான் டைம், அதுக்குள்ள அவன் நடந்திருப்பான், நடந்து முடிச்சிருப்பான். ஓகேவா? ஸோ he will have walked by 8 o'clock. he will have walked by 8 o'clock tonight. ஸோ இன்னைக்கு நைட்டு 8 மணிக்குள்ள அவன் நடந்து முடிச்சிருப்பான். ஓகேவா? ஸோ he will have walked, அவன் நடந்து முடிச்சிருப்பான். by 8 o'clock tonight, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கெல்லாம் அவன் நடந்து முடிச்சிருப்பான். ஸோ நாளைக்கு இந்நேரம்லாம் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பேன். I will have written my exam by this time tomorrow. ஸோ நாளைக்கு இந்நேரம்லாம் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பேன். I will have written my exam by this time tomorrow. இந்நேரம் நாளைக்கு இந்நேரம்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பேன். சொன்னா ஃபியூச்சர்ல நடந்து முடிச்சிருந்திருப்பேன் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ he will have walked. அவன் நடந்து முடிச்சிருப்பான் by 8 o'clock tonight. இன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் அவன் நடந்து முடிச்சிருப்பான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டென்ஸ். இன் இங்கிலீஷ் லாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ as I said before, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல என்ன பார்த்தோம்? have or has பார்த்தோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன பார்த்தோம்? had. என்ன வந்தாலும் had பார்த்தோம். ஸோ அது மாதிரி ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்னால என்னன்னு சொன்னேன்? will சொன்னேன். ஸோ will have வந்துடணும். ஸோ இங்க வந்து he இருந்தா she இருந்தா ஐயா இருந்தா என்னவா இருந்தாலும் have தான், will have. ஓகேவா? ஸோ he will have walked. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஸோ ஃபியூச்சர்ல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க போற ஒரு செயலை பத்தி பேசுறதுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நீ வரும்போது அவன் நடந்து கொண்டே இருப்பான். நாளைக்கு நீ வரும்போது அவன் நடந்துட்டு இருப்பான். ஓகேவா? நடந்து முடிச்சிருக்க மாட்டான், நடந்துகிட்டே இருப்பான். நாளைக்கு நீ வரும்போது அவன் நடந்துகிட்டே இருப்பான். He will have been walking when you arrive tomorrow. He will have been walking when you arrive tomorrow. He will have been walking. அவன் நடந்துட்டு இருப்பான், நடந்துகிட்டே தொடர்ந்து நடக்க போகுது அந்த செயல். He will have been walking. அவன் நடந்துட்டே இருப்பான். When you arrive tomorrow. நாளைக்கு நீ வரும்போது, நாளைக்கு நீ வரப்ப அவன் நடந்துகிட்டே இருப்பான். ஸோ இங்கே கண்டினியூஸ், அதனால ஐஎன்ஜி வந்துட்டு. ஸோ பர்ஃபெக்ட், ஸோ இங்கே பர்ஃபெக்ட் இருக்கிறதுனால பீன், have been வந்துட்டு. ஓகேவா? ஸோ have been ஏது பர்ஃபெக்ட்ங்கிறதுனால have been வந்துட்டு. ஃபியூச்சருக்கு என்ன? will வந்துட்டு. ஓகேவா? ஸோ இதுவே ப்ரெசண்டா இருந்தா இங்க will வராது. பாஸ்டா இருந்தா இங்க haveக்கு பதிலா had வந்திருக்கும். ஸோ இது ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால will have. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட்னா வெறும் have, பாஸ்ட்னா had, ஃபியூச்சர்னா will have. ஓகேவா? இங்க been வந்து சேஞ்ச் ஆகாது, எல்லாத்தையுமே அப்படிதான். ஸோ he will have been walking when you arrive tomorrow. நாளைக்கு நீ வரும்போது அவன் நடந்துகிட்டே இருப்பான். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட்னா have been வரும், பாஸ்ட்னா had been வரும், ஃபியூச்சர்னா will have been வரும். will have அப்படின்னா ஃபியூச்சர், பாஸ்ட்னா had, ப்ரெசன்ட்னா have. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக இந்த டென்சஸ்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான் இந்த லெசன். ஓகேவா? ஸோ ஆனால் பேசிக்கானது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மாதிரி ஒன்ஸ் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் த பேசிக்ஸ், தென் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஈஸிலி. மற்றதெல்லாம் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அதை லேர்ன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒன் வீடியோலேயே நம்ம 12 டென்சஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இது நிறைய பேர் ரீச் ஆகும், நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் அலாட். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.